உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு போதகர் ஒரு பன்றி கூட்டத்தோடு போயிட்டு இருக்க ஒரு மனுஷனை பார்த்தார். அந்த மனுஷன் பின்னாடியே எல்லா பன்றியும் போச்சாம். அப்ப எப்படி அந்த மனுஷன் பின்னாடி எல்லா பன்றி கூட்டமும் போகுது அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே ஆச்சரியமா. என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு இந்த போதகரும் அந்த பன்றி கூட்டத்துக்கு பின்னாடியே போனாராம். போனா கரெக்டா அந்த அந்த மனுஷன் பன்றி வெட்டி சாப்பிட்ற ஒரு கறிக்கடையில நிப்பாட்டினாராம். இந்த பன்றி கூட்டம் எல்லாம் அந்த மனுஷனையே சுற்றி சுற்றி வந்துச்சான். அப்போ இவர் போய் கேட்டாராம், என்ன நீங்கள் அந்த பன்னியை கொன்று சாப்பிட்றதுக்காக தான் ஒரு கறிக்கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் அந்த பன்றி கூட்டம் எல்லாம் எப்படி உங்களை பின்னாடியே தேடி வருது, உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வருது, என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த மனுஷன் சொன்னாராம், இல்லை அந்த பன்றிக்கு பிடிச்ச பீன்ஸு கேரட் எல்லாம் நான் ஒரு வலையில் ஒரு பையில் போட்டு அதுக்கு தெரிகிற மாதிரி என்னோட கையில் எடுத்துகிட்டு வந்தேன், நான் அதை கொடுக்க போகணும்னு நினச்சி ஆசையாக என் பின்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படிதான். எப்பயுமே பிசாசு நேரடியாக உங்களை அடித்து துன்புறுத்தி இல்லை உங்களை வேறு விதமாக நடத்தணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டான். நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம், பிசாசானவன் வஞ்சிக்கிற ஒரு விதமாக தான் உங்களோட வாழ்க்கையில் வருவான். அவன் திருடவும் கொல்லவும் தான் வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு நாளும் இந்த வஞ்சிக்கிற பிசாசை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அனுமதித்திராமல் நம்மளும் அந்த கேரட்டுக்கும் பீன்ஸுக்கும் மயங்கி போன அந்த பன்றி கூட்டத்தை போல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பிசாசு நமக்கு கொடுக்குற இச்சையான காரியங்களை, நம்ம முன்னாடி வைக்கிற இச்சையான காரியங்களை பார்த்து நம்ம தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சு ஒரு நாளும் போயிடவே கூடாதுங்க. ஏசப்பாக்கு தான் நம்மளோட வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை கொடுக்கணும். வஞ்சிக்கிற சாத்தானை நம்ம எதிர்த்து நிற்கணும்.